கரண்டாக்கா இப்போ ஆதாரத்தோட வந்து மாட்டிக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் ஐ கம் க்ளோஸ் டு யூ. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து 2024 கரெக்ட், ஐ மீன் 4th June 2025 2569. ஓகே, நெக்ஸ்ட் 2799 August 2025. நெக்ஸ்ட் 2578 9 December. அப்புறம் February வந்து 4 ஆயிருக்கு. எப்போ இந்த வருஷம். ஓகேங்களா, இந்த 37413 வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றாங்க. அந்த சேஞ்ச் இவங்க எதுக்கு ஈபியில் எங்க அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு எல்லாருக்கும் சேஞ்ச் பண்ணணும் யூனிட், அதனால மீட்டர் மாத்திரம். ஸோ அதனால பழைய மீட்டர்ல வந்து கொஞ்சம் காசெல்லாம் வந்து கம்மியா வந்திருக்கு. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஃபுல் ஒரு 1 இயர்க்கான மொத்த அமௌண்ட் அதை பே பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஜூன் மந்த் வந்து திருப்பி 12,000, ஐ மீன் 11,975. போன ஜூன் எவ்வளோ கட்டணும்? 2,500. இந்த ஜூன் எவ்வளோ கட்டுறோம்? 12,975. அப்புறம் கடைசி ஆகஸ்ட் பில் பாருங்க 13. அக்கா ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அக்கா எங்கே மாட்டிருக்காங்கன்றது அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். தளபதியோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோன்றது வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு முன்னாடி அக்கா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது 1 மில்லியன் வியூஸ் வந்து போயிடுச்சு. அதாவது ஏப்ரல் மாதம் திமுக ஆட்சியில் இவங்களுக்கு 37,000 வந்து பில்லு வந்திருக்கு. ஆனால் ஏதோ வந்து மீட்டரை மாத்திரம் அப்படி இப்படின்னு வந்து உருட்டி வச்சிருக்காங்க. ஆனால் 37,000 வந்து பில்லு வந்திருக்கு. அப்போ 37,000 வரும்போது அக்கா மனசு வந்து புண்படவே கிடையாது, அக்கா மனசு வந்து கஷ்டப்படவே கிடையாது. ஐயோ 37,000ன்றது எவ்வளோ பெரிய பணம், அதை நாங்கள் வந்து எப்படி கட்ட முடியும் அப்படின்னு வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு இல்ல வெளியே வந்து சொல்லியிருந்தீங்கன்னா அக்கா சூப்பர் அக்கா அப்படின்னு வந்து உங்களை வந்து சொல்லியிருக்கலாம். தாவேக ஆட்சியில் அதாவது கடந்த 2 டைம் இவங்க கட்டும்போது வந்து 13,000 11,000 அப்படின்ற மாதிரி வந்து பில்லு வந்திருக்கு. ஆனால் இதுலேயுமே அது ஒரு கேடுகட்டத்தனம் அப்படின்றது நம்ம அக்கா வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த கடைசி 2 மாசத்துல எவ்வளோ யூனிட் கரண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த ஒரு வீடியோலையும் வந்து அக்கா வந்து சொல்லவே கிடையாது. முழுக்க விளக்க வீடியோ கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கடைசி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். உண்மையாலுமே வந்து நீங்க எவ்வளோ யூனிட் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது வந்து போடுங்க. நீங்க ப்ரூஃப் போட்டா தானே எவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி பணம் வந்திருக்கா அதை விட அதிகமா வந்திருக்கான்றது வந்து தெரியும். நான் இவ்வளவு பணம் கட்டினா நீ அதிகமா கரண்ட் யூஸ் பண்ண, அதிக யூனிட் யூஸ் பண்ண, அதிகமா கட்டி தான் ஆகணும் அக்கா. அது கூட உங்களுக்கு தெரியாதாக்கா? அறிவு கூட இல்லையா உங்களுக்கு? திரும்ப வந்து கரண்ட் பில் அதிகமாயிடுச்சு. என்ன கரண்ட் பில் அதிகமாயிடுச்சு, எத்தனை யூனிட் யூஸ் பண்ணுறதை உன்னால சொல்ல முடியல. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இவங்க திமுக கொத்திரிமேன்னு யாரும் தப்பாக நினைச்சிடாதுங்க. அதே மாதிரி இந்த அக்கா ரொம்ப பரம ஏழையாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் ஏசியும் கிடையாது, ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இதுக்காக அக்காவை போட்டு எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை சன் டிவி சீரியல் வாய்ப்புக்காக இப்படி கேடு கட்டத்தான அக்கா பண்ணிட்டு இருக்காங்களான்றதை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க தலைவா.